அப்போ எனக்கு இந்த யானை ரொம்ப பிடிக்கும், எலிஃபென்ட். அப்போ அதனால எனக்கு யானையை பிடிக்கும் தெரியறதுனாலே உருவசி வந்து எங்கிட்ட எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன വയസ്സിൽ കോയിലിൽ ഒരു ആന ഇരുന്നത്. ജയറാമേട്ട എൻ്റെ വീടിൻ്റെ അടുത്തൊരു ആന ഉണ്ടായിരുന്നേ ഞങ്ങളുടെ അമ്പലത്തിൽ. അപ്പോൾ ആന ചെറുതായിരുന്നപ്പോൾ എൻ്റെ അങ്കിൾ ഉണ്ടായിരുന്നു, ഉർവശിയുടെ അങ്കിൾ வந்து சின்ன வயசில் போயிட்டு ஒரு கல் எடுத்துட்டு யானையை வந்து யானை வந்து அது எடுத்துட்டு யானை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அதை கீப் பண்ணி வச்சுது. ஒரு 30 இயர்ஸுக்கு அப்புறம் அங்கிள் திருப்பி பெரிய ஆளாய் அங்கே போகும்போது அந்த யானை அங்கேயே நிற்குது. யானை வந்து அங்கிளை பார்த்துட்டு ஆஹா இந்த ஆள் தான் 30 இயர்ஸ் முன்னாடி எரிஞ்சது திருப்பி தலையில். கதை முடிஞ்சப்போ நான் உருவசிட்ட கேட்டேன், உருவசி கதையெல்லாம் ஓகே, ஒவ்வொரு வாட்டி யானை எதுக்கு இங்கே ஸ்மெல், யானைக்கு இங்கேயே மூக்கு இருக்கு, இப்படி போகிறோம் இல்லை, யானை இப்படி தானே ஸ்மெல் பண்ணோம், ஒவ்வொரு வாட்டி யானை எடுத்துட்டு இங்கே இதுதானே, நான் இனி கதையே சொல்ல மாட்டேன். இப்படி நிறைய இருக்கு, உருவசி கதை நிறைய இருக்கு. சார் நீங்க உங்க வைஃப் கிட்ட போய் சொல்வீங்களா? பொய் சொல்ல முடியாது, என்னன்னா வைஃப் நான் என்ன பொய் சொல்றதுக்கு பிளான் பண்றதுக்குள்ளேயுமே தெரியும், என் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடும். சூப்பர் சார், உங்களுக்காக ஒரு மீம் இங்க ஸ்கிரீன்ல வருது சார், கேன் வி லுக் அட் தட் ப்ளீஸ்? காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓரல்காரம். 1986 லாஸ்ட் டிசம்பர் நாங்கள் துபாயில் ப்ரோக்ராம் போனபோது எங்கிட்ட ஃபஸ்ட் இன்டர்வியூ இதில் தான் கேட்டாங்க, எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இப்போ நான் சொன்னேன், சொல்லியிருக்காரு ஒரு டைரக்டர் என்னை கூப்பிடுறேன்னு, சினிமா நம்ப முடியாது, கூப்பிடுவாங்களா இல்லையா தெரியாது, அது அந்த இன்டர்வியூ தான் அது. சார் இன்னொரு முக்கியமான மீம் சார், நீங்க அழுதீங்கன்னா நாங்க கூட அழறோம், நீங்க சிரிச்சா நாங்க கூட சிரிக்கிறோம். How do you transfer that emotion to us? அது நான் I don't know, there is no answer, சொல்ல தெரியல. That is why that standing ovation sir. ஐயோ, ஏன்னா அது அவ்வளோ அழகா அவ்வளோ இயல்பா அப்படியே எங்ககிட்ட வந்து சேர்ந்துரு. நீங்க அழுதா நாங்க கூட அழறோம், நீங்க சிரிச்சா நாங்க கூட சிரிக்கிறோம், and that makes you that most phenomenal actor. மீண்டும் ஜெயராம் சருக்காக ஒரு பெரிய பெரிய கைதட்டல் everybody. So one last one sir. favorites in one frame. எனக்கும் ரொம்ப லக்கு, மோகன் சார் கூட இப்போது ரீசெண்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் விஜய் சார் கூட ஆல்ரெடி நடித்தாச்சு, ஸ்டில் அவர் புது படத்துலேயே நான் இருக்கேன் கூட. சூப்பர் சார், எப்படி வந்துட்டு இருக்கு சார் படம் கோட்? இல்லை, நான் படம் பார்த்ததில்லை, இனிமேல் தான் பார்க்கணும். அப்டேட் கொடுக்க மாட்டாராமா, எப்படி சொன்னார் பாத்தீங்களா? சார் நீங்க போங்க. நான் போவா? ஆமா, முக்கியமான விஷயம் பண்ணல, போங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன் சார், நீங்க ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுங்க. சரி. ஆளுக்கு ஒரு வாய்ஸ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் இது கடிதம் இல்லை கடிதம்னே வச்சுக்கலாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அது அப்படியே பாட்டாவே பாடிடவா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஜெரம் சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் வாய்ஸ்னு? ஃபர்ஸ்ட்டை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸை சேர்த்து பண்ணியிருக்கேன், ஆடட் அட்வான்டேஜா? கமல் சார்கிட்டே நான் பண்ணி காட்டியிருக்கேன், வெரி ஓல்டு ஒன், நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்மணி